ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். அதே டைம் நான் எப்படி என்னோடய ஏர்னிங்ஸை பார்ட் டைமாக ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 ஆவரேஜ் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஸ்கூல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போயிருந்தேங்க. அப்படி பேசும்போது நடுவுல சில குட்டி கதைகளை சொல்லுவேன். ஒரு முறை ஒரு ஸ்கூல்ல ஒரு 5 கதை சொன்னேன். பேசி முடிச்ச பிறகு நான் சொன்ன இந்த 5 குட்டி குட்டி கதைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டபோது நிறைய பேர் அந்த ஜமீன்தார் கதை தான் அப்படின்னு அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வேற 2 ஸ்கூல்ல பேசும்போதும் இந்த ஜமீன்தார் கதை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுவரை நான் இந்த கதையை நம்ம சேனல்ல சொன்னதில்ல. இன்னைக்கு அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முக்கியமான தகவலை பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஜமீன்தார் கிட்ட கொண்டு போய் சொல்லணும். ஆனா அதுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு வேலைக்காரன் தேவை. யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த ஜமீன்தார் ரொம்ப நேரமா யோசிச்சு தன்னோட அரண்மனையில உள்ள வேலையாட்களா இல்லாம தன்னுடைய கிராமத்து பண்ணையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு விட்டார். அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த தகவலை எப்படியாவது நீ பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன் கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க முதலாளி அப்படின்னு அந்த வேலைக்காரனும் சொல்றான். அதன் பிறகு ஜமீன்தார் அவனை மறுபடியும் கூப்பிட்டு, போற வழியில உனக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம், நீ வேற காட்டு பாதையில போற, வன விலங்குகள் உன்னை தாக்கலாம், இல்ல ஏதாவது திருடர்கள் ஒற்றர்கள் கூட உன்னை தாக்கலாம், அதனால எதுக்கும் கையில இந்த நீல துப்பாக்கியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான துப்பாக்கிய அந்த வேலைக்காரன் கையில கொடுக்கிறாரு ஜமீன்தார். அந்த வேலைக்காரனும் ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு துப்பாக்கி வாங்கிட்டு நடந்து போறான். காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு வழியா அந்த இன்னொரு ஜமீன்தாரர்கிட்ட அந்த முக்கியமான ரகசிய தகவலை சொல்லிட்டான். அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தாரர் அந்த தகவலை கேட்டதும் இவனுக்கு சில பொற்காசுகளை பரிசா கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சந்தோஷமா மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்து தன்னுடைய ஜமீனை பார்த்து, ஐயா நீங்க சொன்ன தகவல்களை அந்த ஜமீன் கிட்ட சொல்லிட்டேன், அவர் இந்த பொற்காசுகளை எனக்கு பரிசா கொடுத்தாரு அப்படின்னு வேலைக்காரன் சொல்றான். ஆனா அந்த வேலைக்காரனை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு ஜமீன்தார். ஏன்னா அவனுடைய உடல் முழுக்க காயங்களா இருக்கு, ரத்தம் வடியுது. அதெல்லாம் இருக்கட்டும்டா, உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு காயங்கள் அப்படின்னு கேக்குறாரு. அது வாங்கய்யா, வர்ற வழியில ஒரு புலி என்ன தாக்க வந்துச்சுங்கய்யா, அது கூட சண்டை போட்டு ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அந்த புலியோட சண்டை போட்டப்ப ஏற்பட்ட காயங்கள் தான் இது அப்படின்னு வேலைக்காரன் சொன்னான். புலி உன்னை தாக்குச்சா? அதான் நான் உன் பாதுகாப்புக்கு கையில துப்பாக்கியை கொடுத்திருந்தனே, அந்த துப்பாக்கியை நீ பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டாரு ஜமீன்தார். ஆமாங்க ஐயா, புலி பாஞ்சு வந்ததுல அந்த துப்பாக்கி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சு, அப்புறமா எப்படியோ தள்ளி போய் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கி வச்சு புலியோட மண்டையிலே நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி வந்தேங்க ஐயா. நீங்க கொடுத்த துப்பாக்கி மட்டும் இல்ல அப்படின்னா புலியை அடிச்சிருக்கவே முடியாது, நல்ல கனமான கை தட்டிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொன்னா வேலைக்காரன். உடனே ஜமீன்தார் கேட்டாரு, துப்பாக்கிய வச்சு புலியை அடிச்சியா? ஏண்டா அந்த துப்பாக்கிய வச்சு குறிப்பார்த்து புலியை சுட்டுருக்கலாம்ல, இந்த ட்ரிகரை அமுக்குனா ஒரு குண்டு புலியோட உடல்ல பாயும், புலி உடனே இறந்திருக்கும், இது தெரியாதா உனக்கு அப்படின்னு சுட்டு காமிச்சாரு ஜமீன்தார். ஐயா நான் ஏதோ இது கைத்தடின்ல நினைச்சேன், இதை வச்சு இப்படி சுடலாமா அப்படின்னு கேட்டா அந்த வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை போலதான் நம்மள சிலர் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும். இன்னைக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி, டீப்சிக், பெர்ப்ளெக்சிட்டி, குரோக்னு ஏகப்பட்ட ஏஐ மாடல்ஸ் வந்துருச்சு. உங்களுடைய வேலையை எளிதாக்குவதற்கு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஆனா இன்னமுமே நிறைய பேர் இதையெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. சாட் ஜிபிடினா என்ன அப்படி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஆரம்பத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்க, புது புது ரோபோஸ்லாம் வரும், ஆனா அதனால ப்ளூ காலர் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க வேலைகள் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு டாய்லெட் கிளீன் பண்றது, ரோடு போடுறது, மூட்டை தூக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் எல்லாமே கிரியேட்டிவா வேலை பார்க்குற மாதிரி வந்துருச்சு. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்க வேலையில சாட் ஜிபிடியை பயன்படுத்தும் போது உங்களோட வேலையை இன்னும் சீக்கிரமா பண்ண முடியும், உங்களோட அவுட்புட்டை இன்னும் சிறப்பா கொண்டு வரவும் முடியும். இன்னைக்கு நீங்க எங்க வேலைக்கு போனாலும் சரி,
உங்களுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தெரியுமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆக்டிவா அதை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல வித்தியாசமா என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இன்டர்வியூல கேட்கறாங்க. உங்களோட ஒர்க் இதுதான், நீங்க இது சாட் ஜிபிடியை எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. தயவு செஞ்சு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் இனியாவது யூஸ் பண்ண கத்துக்கோங்க. சாட் ஜிபிடி, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நிறைய எல்எல்எம் மாடல்ஸை நீங்க பயன்படுத்தும் போது உங்களோட வேல்யூ இன்னும் அதிகமா. சில பேர் சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்றீங்க, ஆனா அவங்களுக்குமே அதை இன்னும் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்னு தெரியல. உதாரணத்துக்கு இப்போ இந்த வேலைக்காரன் எப்படி அந்த நீல துப்பாக்கிய ஒரு கைத்தடி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தானோ, அதே மாதிரிதான் நிறைய பேர் சாட் ஜிபிடியை ஒரு கைத்தடி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை வச்சு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி புது புது ஏஐ டூல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எப்படி இன்னும் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா growthன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி சாட் ஜிபிடியை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இன்னும் என்னென்ன புது புது ஏஐ டூல்ஸ், ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஏஐ டூல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட மைண்டை நம்ம சரியா பயன்படுத்தினா இன்னும் பெரிய விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ஆனா இன்னும் நிறைய பேர் நம்மளோட மனசை சாதாரண கைத்தடி மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நவீன ரக துப்பாக்கிகள் மாதிரி பயன்படுத்த வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கை துப்பாக்கி மாதிரியாவது உங்களோட மைண்டை பயன்படுத்த கத்துக்கோங்க. புது புது விஷயங்களை கத்துக்கோங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உங்களை அப்டேட்டடா வச்சுக்கோங்க. அப்படி இன்னைக்கு இருந்தாதான் உங்களால சர்வை பண்ணவே முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் இயல்பு.